வணக்கம் டாண்டிவின் மனதை கண்ணீர் நிகழ்ச்சியோட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் ரெடியாக வந்திருக்கணும். அந்த 3 பேரில் முதலாவதா என்னோட கதைக்கிறதுக்கு குட்டி பொண்ணு ரெடியாக இருக்கிறா. என்ன பேர் பிள்ளைக்கு? அஸ்னிகா. அஸ்னிகாக எத்தனை வயசு? 5. 5 வயசு. எந்த நர்சரியில் படிக்கிறீங்க? காமாட்சி முன்பள்ளி. காமாட்சி முன்பள்ளி டீச்சருக்கு என்ன பேர் பிள்ளை? இந்த காமாட்சி முன்பள்ளி டீச்சருக்கு கலா டீச்சர், தீபா டீச்சர், அமுதா டீச்சர், கல்பனா டீச்சர். கல்பனா டீச்சர். என்னது கல்பனா டீச்சரை மட்டும் மறந்தாச்சு. கலா டீச்சர். கலா டீச்சர். ஓகே ஓகே. யாரப்ப அந்த கொண்டைக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விட்ட பிள்ளைக்கு அழகா? அம்மா. அம்மா பிடிக்குமா பிள்ளைக்கு மேக்கப் பண்ணா நிறைய? சரி, அம்மாவுக்கு என்ன பேர்? பிரியா. பிரியா. அப்பாவுக்கு? மதிகரன். மதிகரன். என்ன செய்யணும் 2 பேரும்? என்ன வேலை செய்யணும்? அம்மா வீட்டில் இருக்கிறவ, அப்பா வேலைக்கு போகிற. அப்பா வேலைக்கு போய் தான் பிள்ளைக்கு அச்சா சட்டையெல்லாம் வாங்கி தந்துருக்கிறார். சரி, வேறு யார் இருக்கு நம்ம வீட்டை? தம்பி இருக்கிறார், அப்பம்மா இருக்கிறார், தாத்தா இருக்கிறார். சரி, தம்பிக்கு என்ன பேர்? அனுசிகன். அனுஷிகன். அப்போ முதல்ல எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? கதை. கதை சொல்ல போகிறோம். இஞ்சி இருக்கிற எல்லாருக்குமே கதை பிடிக்குமா? அப்போ நாங்கள் முதல்ல கதை கேட்போம். ஓகேயோ? சரி, சொல்லுங்கள் பார்ப்போம். விறகுவட்டியும் தேவரையும். ஒரு ஊரிலே ஒரு விறகுவட்டி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழ்மையானவன். ஒரு நாளைக்கு மரம் வெட்ட போனானா. வெட்டி கொண்டிருக்க தவறுபட்டு மரத்து பக்கத்தில் இருந்த குளத்துக்குள்ளே விழுந்து விட்டன. அந்த விறகு வெட்டி எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாலும் அவரால் எடுக்க முடியவில்லை. அந்த மரத்துக்குள்ளிருந்து அழுது கொண்டிருந்தாராம். மனதில் கடவுளை நினைத்தாராம். அந்த குளத்துக்குள்ளே ஒரு தேவதை ஒரு ஆள் தோன்றினாவா. அவ இவரை சோரிச்சு பார்க்கறக்காண்டி நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டவாவா. அவர் சொன்னாராம், என்னுடைய கூடாடி அந்த குளத்துக்குள்ளே விழுந்து விட்டாரு. தேவரை மூழ்கி போய் வெள்ளி கூடாடி எடுத்துக்கொண்டு வந்து காட்டினவாவா. இதான் உன்னுடைய கூடாடி என்று. இல்லை என்று சொன்னாராம். பிறகு தங்க கூடாடி எடுத்து கொண்டு வந்து காட்டினவாவாம். இதான் உன்னுடைய கோடாடி என்று. இல்லைன்னு சொன்னாராம். அப்புறம் அவருடைய கோடாடியை கொண்டு வந்து காட்ட இதான் உன்னுடைய கோடாடி என்று கேட்க ஓமன்னு சொன்னாராம். நீ பொய் சொல்லேதானே, அப்போ உனக்கு இந்த தங்க கூடாடியும் இந்த வெள்ளி கூடாடியும் உன்னுடைய கூடாடி உனக்குத்தான் என்று விறகு வட்டி. சிறியதிட வழியை திறந்து மனதை கண்ணீர் நிகழ்ச்சி தொடர்கின்றன. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் பிள்ளைக்கு? பிரகவி. பிரகவி. பிரகவிக்கு யார் கண்ணுக்கெல்லாம் அடிச்சு விட்டது? அத்தை. அத்தை. அழகா லிப்டிக்கெல்லாம் அடிச்சிருக்கிறீங்க. அத்தை. எல்லாமே அத்தை தானா? அத்தைக்கு என்ன பேர்? நிஷாத, நிதுவத, பிரஜாத. சரி, 3 அத்தை 2 அத்தையை பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும். நிஷாத. ஏன் அம்மாவை பிடிக்கும்? வடிவா இருப்பாவோ? வடிவா இருந்தா எல்லாரையும் பிடிக்கணும் உங்களுக்கு. சரி, இப்போ உங்களோட நர்சரில் யார் வடிவா இருக்கிறது? எல்லாரும் வடிவா இருக்கிறதுனால எல்லாரையும் பிடிக்குது பிள்ளைக்கு. சரி, அப்பாவுக்கு என்ன பேர்? லோகநந்தன். லோகநந்தன். அம்மாவுக்கு? லதா. லதா. சரி, என்ன வேலை செய்யணும் 2 பேரும்? அப்பா ஹாஸ்பிட்டல், அம்மா வீட்டில். அம்மா வீட்டில் இருந்து உங்களோட வேலையெல்லாம் அம்மா தான் செய்கிறது. அப்படியே வேறு யாரெல்லாம் வேலைக்கு நம்ம வீட்டை? ஏழாலையில் அம்மா, அப்பா, நான், தம்பி, அம்மம்மா, தாத்தா. சரி, தம்பிக்கு என்ன பேர்? வருண். வருண். வருண் குலப்படியோ? யார் குலப்படி? நீங்கள் பிரகவி குலப்படியோ வருண் குலப்படியோ? என்ன குலப்படி செய்வான் வருண்? எத்தனை வயசுங்கட வருணுக்கு? 2. 2 வயசு. என்ன குலப்படி செய்கிறார் வருண்? வருண் செய்த குலப்படியில் ஐயோ இனிமேல் இந்த குலப்படி செய்யக்கூடாதுன்னு நீங்கள் இந்த குலப்படி நினைக்கிறீங்க? அழுகிறது பிடிக்காது உங்களுக்கு? அப்படியே நெடுகளும் அழுவானோ?
அதான் இல்லை இன்னைக்கு எழும்பி அழுதவன். ஏன் அழுதவன் தெரியாது. சரி இப்போ என்ன கொண்ட வேந்தன் பாடி காட்டுங்களோ பாருங்களா கொண்ட வேந்தன் பாரு. சரி சொல்லுங்க கொன்றை வேந்தன் சொல்லுங்க. நான் இப்ப சொல்ல போறது கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறு நல்லறு நல்லறம் அன்று, ஈயா தேட்டை தீயார் கொள்வர், உன்றி சுதுங்குத பென்றிக்கு அழகு, ஊருடன் பயக்கென் வேறுடங்கெடும், எண்ணும் எழுத்தும் கண்ணின தகும், ஏவா மக்கள் மூவாம் இருந்து, ஐயம் புகினும் செய்வன செய், ஒருவனி பெற்றி ஓரகத்திடு, ஓதலி நன்றி வேதிய கழகு, ஒவ்வையும் பேசுதல் ஆக்கத்துக்கு அழிவு. மலர்கள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்கள் நினைந்திருக்கிறோம். பிரகவி வந்து எங்களோட வந்து அழகா கதைச்சு கொண்டிருக்கிற அடுத்ததாங்கட பிரகவி வந்து எங்களுக்கு வெள்ளை முகிலே பாட்டு பாட போறீங்க. பாடுங்க பார்ப்போம். வெள்ளை முகிலே எங்கே போகின்றாய், கருப்பு முகிலை கூட்டி வர நானும் போகிறேன், கருப்பு முகிலை எங்கே போகின்றாய், கிணத்த மலையை கூட்டி வர நானும் போகிறேன், கிணத்த மலையே எங்கே போகின்றாய், புல்லு வளரச் செய்வதற்கு பெய்ய போகிறேன், பச்சை புல்லே எதுக்கு வளர்கின்றாய், பசுமாடு தின்னவென்று நானும் வளர்கிறேன், பசுமாடே எங்கே போகின்றாய், பால் கொடுக்க கன்றுக்கு அங்கே போகின்றேன், கன்று குடித்த மீத பாலை என்ன செய்திடுவேன், சின்ன பிள்ளை குடித்திடவே கொடுத்து மன்றுவேன், சின்ன பிள்ளை குடித்திடவே கொடுத்து மன்றுவேன். சரி விட்ட பசுமாடு நிற்குதோ இல்லை? அப்போ பாலில் என்ன குடிக்கிற நீங்கள்? என்ன பால் குடிக்கிற நீங்கள்? இல்லை, எங்களை வீட்டை குட்டி ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது, அது பெருசாகலை. அது பெருசாகல, அது பெருசானா தான் குடிக்கலாம். அப்படியே என்ன பேர் உங்களோட ஆட்டுக்குட்டி? பேர் என்ன வைக்கிறேன்னு தெரியல. பேர் என்ன வைக்கிறேன்னு தெரியாம இருக்கிறீங்களோ? இன்னைக்கு யோசிச்சு ஒரு நல்ல பேரா வைப்போம் நாங்கள். சரி போய் யோசிச்சு பாவம் என்ன பேர் வைப்போம்ண்டு நான் சொல்லி விரும்புகிறேன். அந்த பேரை வையுங்க உங்களோட ஆட்டுக்குட்டிக்கு. அதுக்கு அம்மாவும் மண்டு பாரு நான் சொன்னேன். உங்களுடைய அம்மா அப்பாவும் மண்டு வினுமோ நான் சொன்னேன். என்னது பேர்? சரி ஓகே. பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? புட்டு கொத்து முடியப்பு கொத்து. புட்டு கொத்து இடியப்ப கொத்தும் பிடிக்கும். என்ன போட்டு கொத்தினா உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டுக்கும்? லீக்ஸ், கேரட், அது சிக்கன், முட்டை எது பிடிக்கும்? லீக்ஸ், கேரட், முட்டை, சிக்கன் போட்டெல்லாம் பிடிக்கும். நிறைய சாப்பிடுவீங்க. அம்மா செய்து தருவாவா இல்லை கடையில் வாங்குறீங்களா? இல்லை, செய்து தருவினம். செய்து தரவேணும். அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வா? பிறக்க அம்மா எல்லாம் சாப்பாடு டேஸ்டா செய்வா. அம்மா செய்கிற சாப்பாடுல இந்த சாப்பாடு உள்ள பிடிக்கும்? புட்டு கொத்து முடியப்பு கொத்து. அது ரெண்டும் தான் பிடிக்கும். அதால உங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு. அப்படியே என்னமே வேற விருப்பம் உங்களுக்கு? பைலட்டா வேற விருப்பமோ? வானத்தில் பறக்கிறதுக்கு நிறைய ஆசையோ? அப்போ ஒரே படிப்பீங்களா? அப்படியே என்ன பாடம் பிள்ளைக்கு பிடிக்கும்? தமிழ் பிடிக்குமோ இங்கிலீஷ் பிடிக்குமோ? தமிழ் பிடிக்கும், நிறைய பிடிக்கும் தமிழ். அதெல்லாம் நிறைய பாட்டுக்கு ரெடியாக வந்திருக்கிறீங்க போல. அடுத்து என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க? நிலா பாட்டு. அம்புலி மாமா. அம்புலி மாமா பாடுங்க பாப்போம். அம்புலி மாமா சுக்கு பக்கு ரப்ப தோட்டம் சுட்டி சுட்டி தண்டவாள அம்புலி மாமா அல அல சொக்கா எங்கே போறாய்? காட்டுக்கு போறேன். காடு ஏன் கம்பு வெட்ட? கம்பு ஏன் மாடு சாய்க்க? மாடு ஏன் சாணி போட? சாணி ஏன் வீடு மெழுக? வீடு ஏன் பிள்ளைகள் வளர? பிள்ளைகளே
பள்ளிக்கு செல்ல, பள்ளியேல் பாடங்கள் படிக்க, பாடமே அறிவு வளர, அறிவோயேல் மனிதரை வாழ. மனிதராய் வாழ. நீங்கள் எங்க சாணத்தால வீடு மொழிகினதை பார்த்துருக்கிறீங்க? சாணத்தால வீடு மொழிகினது பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லையோ? இன்றைக்கு போய் அம்மாட்ட கேட்குறீங்களா எப்படி மொழிகிற மொழி காட்டுங்கன்னு? அம்மம்மா இருக்கிறாவே வீட்டை? அம்மம்மா. அம்மம்மாவுக்கு என்ன பேர்? சரி, அம்மம்மாவுக்கு தெரியும். உங்களோட அம்மாவுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அம்மம்மாவுக்கு தெரியும். அம்மம்மாவை கேளுங்க, இருக்க மொழி காட்டுங்க எப்படி சாணத்தால வீடு மொழிகிறது. என்ன வெளியில எங்கே முடத்தை வச்சு மொழி காட்டுவோம் உங்களுக்கு. சரி, நீங்க கதை சொல்றீங்களே, என்ன கதை சொல்ல போறீங்க? காக்கா தண்ணி குடிச்ச கதை. ஒரு ஊர்லயா ஒரு காக்கா இருந்துச்சா. அது எப்போ பார்த்தாலும் தண்ணி எங்கேருந்து தேடி கொண்டு இருந்துச்சாம். அப்போ ஒரு இடம் தண்ணி கிடைக்கலையா. அப்போ ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு கிட்ட ஒரு வாளிக்க தண்ணி இருந்துச்சான் கொஞ்சம். காக்கா போய் எட்டி பார்க்க அதில் தண்ணி ஒன்றும் மட்டலையா. பிறகு பக்கத்தில் இந்த கல்லையெல்லாம் எடுத்து போட்டு தண்ணியை நிரப்பி குடிச்சிட்டு போயிட்டான். பறந்து போயிட்டு தான் காக்கா. காக்காக்கு தண்ணி வைக்கிறீங்களா வீட்டை? காக்காக்கு தண்ணி வைக்கிறீங்களே. சிறியதிட வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா சாரு கேஸ் ரெடியா வந்து நிற்கிறார். அழகா நல்ல வேட்டி ஷர்ட் பொட்டெல்லாம் வச்சு அழகா வந்திருக்கிறார் சாரு கேஸ். உங்களுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பேர்? கோபி. கோபி. அம்மாக்கு? கஸ்தூரி. கஸ்தூரியோ? சரி, ஓகே. இப்போ எனக்கு தேவாரம் படி காட்டுறீங்களோ நீங்க? அப்போ என்ன சொல்லி காட்ட போறீங்க? சொல்லுங்க கதை. உங்களுக்கு எனக்கு என்ன நிறைய கதை பிடிக்கும், நீங்க சொன்னீங்கன்னா கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஊர்லயா ஒரு தொப்பியாரி இருந்தாராம். அந்த தொப்பியாரிக்கு களைச்சிட்டான். களைச்சான ஒரு மரத்துக்கு படுத்தாராம். அப்ப அந்த மரத்துக்கு மேல நிறைய மங்கி நின்றான். அந்த மங்கியெல்லாம் அந்த கூடையில இருந்த தொப்பியெல்லாம் எடுத்து தலையில போட்டுச்சான். பிறகு அந்த தொப்பி வியாபாரி எலும்பி பார்க்கக்குள்ள அந்த தொப்பி என்னும் காணலையா. அப்ப மேல பார்க்கக்குள்ள அந்த மரத்துக்கு மேல மங்கி இருந்ததை பார்த்தவரா. அப்ப அது அவர் கல்ல தூக்கி எறியாது மாம்பழத்தை தூக்கி எறிந்ததா. அப்ப அவர் தொப்பிய கீழே போட அதுவும் தொப்பிய கீழே போட்டிச்சான். அழகா கதை சொல்லி இருக்கிறீங்க. யார் சொல்லி தந்த பிள்ளைய கதை? அம்மா. அம்மா சொல்லி தந்து வா. அப்ப என்ன தேவாரம் பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க பாப்பா. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ பொறி நல்வினை பயனுடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவலி சூதிரு வளம் சொல்லி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியம் பாடியம் வழிபடு அதனாலே. புராணம் என்றும் இன்பம் பெருகும் இலபினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட அன்று நாள் அடியாரவர் பாம்புகள் நுன்றதங்கம் நிலவி உலகலாம். புராணம் ஏறுமையிலேறி விளையாடும் முகமொன்றே ஈசன் நாத மொழி பேசும் முகமொன்றே கூறும் அடியாதவனை தீர்த்த முகமொன்றே குண்டுருவேர் வாங்கி நின்ற முகமொன்றே மார்படு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளிய மனம் புனர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருநீங்க வேண்டும் ஆதியநாசனம் அமர்ந்த பெருமாளே ஆதியநாசனம் அமர்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். சரி, இவ்வளோ அழகா திருப்புகள் எல்லாம் பாடி இருக்கிறீங்க. யார் சொல்லி தரது பிள்ளைக்கு? எந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும்? லக்ஷ்மி. லக்ஷ்மியை பிடிக்கும். அப்பதான் நிறைய செல்வம் தருவா. என்ன பிள்ளைக்கு என்ன வர விருப்பம்? இன்ஜினியரா வர விருப்பம். அப்ப நாங்க வந்துட்டு பிள்ளை பெருசா வந்த அப்புறம் இன்ஜினியரா தான் பிள்ளைய பார்க்கலாம். ஒரே படிப்பீங்களோ வீட்டை?
வீட்டை வேறு யார் இருக்கணும்? அப்பா அம்மா நீங்களும்? அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் அம்மா. அப்பா என்ன வேலை செய்கிறார்? நகை வேலை செய்கிறார். எனக்கு செய்து தருவாரோ? ஏன் அதுதான் அழகான தோடு போட்டுக்கிறீங்களோ? இதே மாதிரி தோடு இல்ல, அப்பாட தோடு தான் போலீஸ் பண்ணி தந்தவ. அப்பாண்ட தோட பிள்ளைக்கு போலீஸ் பண்ணி தந்தவரோ? என் பிள்ளைக்கு அப்பா செய்து தரையிலையோ? ஏனா ரெண்டு தோடு பொத்தி இருந்தனா அதுக்கு அங்கேயே விழுந்துட்டு. அட ரெண்டு தோடும் விழுந்துட்டு அப்புறம் அப்பா தண்ட தோட போலீஸ் பண்ணி தந்தவரோ? அழகா பொட்டு வச்சது விட்டதே யாரு பிள்ளைக்கு? அம்மா. என்ன கலர் பிடிக்கும் பிள்ளைக்கு? பிங்க் பிடிக்கும். அதே வந்து நீங்க பிங்க் ஷர்ட் ஓடியெல்லாம் வேட்டி யார் வாங்கி தந்தது? அம்மா. சரி, பிள்ளைக்கு 5 வயசோ? எந்த ஸ்கூல் போக போறீங்க வார வருஷம்? கிண்டு பிரைமரி. வீட்டுக்கு பக்கத்து இருக்குதோ? உங்களோட வீட்டுக்கு பக்கத்தே ஸ்கூல் இருக்கு? அப்ப கொஞ்சம் தூரம் இருக்கு. அப்பாவோட வருவீங்களா? அப்படியே. சரி, அம்மா என்ன செய்யறா வீட்டை? சமைக்கிறா. என்ன சாப்பாடு பிள்ளைக்கு பிடிக்கும்? பிரியாணி. என்ன நிறைய பிடிக்குமோ? என்னென்ன போடணும் அதுக்குள்ள? தெரியாது. ஆனா அம்மா செய்து தந்தா சாப்பிடுவீங்களா? அப்படியே. அதெல்லாம் அது நிறைய பிடிக்கும் எங்களுக்கு. வேற என்ன செய்து காட்ட போறீங்க எனக்கு? அபிராமி அந்த அதை பாடுறீங்களே, பாடுங்க. தனம் கல்வி தரம் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சகமில்லா இனம் தரும் நல்ல எண்ணம் தரும் ஒம்பவக்கே கணம் தரும் பூங்குழலா அபிராமி கடைக்கங்களே. இதுவரை நேரம் நாங்கள் மல்லைகள் நேர நிகழ்ச்சியோட இணைந்திருந்தோம். நாங்கள் இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கேன். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.